கைஸ் இப்போ நம்ம அந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வெஹிக்கிள் வந்து சிவில் மார்க்ஸ் டைப்பில் இருக்குங்களா. ஸோ இதே வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், சுத்தமாக இல்லை. ரொம்பவே இம்ப்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் போட்டிருக்காங்க, இன்னொரு 2 ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் இந்த டிஃப்ரென்ஸ் இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்களா, ஸோ இது எவ்வளோ ஹேஸாக இருக்குது. இது பாருங்கள், வண்டி வாங்கின புதுசில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு ராம்டி vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் vlogல வந்து நம்ம காரோட வாஷ் ப்ளஸ் வேக்சிங், ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வெஹிக்கிள் வந்து ரொம்பவே ஒரு 10 டேஸாக எடுக்கல, அதனால் வந்து பயங்கரமாக அழுக்காயிடுச்சு. காரு கவர் போடலாம் மூட மாட்டியான்னு கேட்பீங்க, பட் மூடி தான் வச்சுருந்தேன். நாய் கடிச்சு கொதறி கவரை வேஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ நியூ கவர் வேறு வாங்கினோம். பட் ரொம்பவே அழுக்காயிடுச்சு இந்த வெறும் 10 டேஸ் தான். ஸோ பேர்ட் ட்ராப்பிங்ஸ் அது இது எல்லாமே விழுந்து கார் வந்து ஒரு அலங்கோலமாக மாறிடுச்சு. என்னடா எங்களை நீயே வந்து வேக்ஸ் போட்டுக்கோன்னு சொல்ல, இப்போ நீ வந்து கடையில் வேக்ஸ் பண்ணுறியன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் நீங்கள் நம்மளே வேக்ஸ் போட்டோம்னா உடம்புல இருக்க கேலரி ஃபுல்லாக காலி ஆகிடும். ப்ளஸ் இருக்கிற டைமில் அதை வந்து டைம் கான்ஸ்டன்ட்னால நம்மளாலே வந்து பர்சனலாக வேக்ஸ் போட முடியல. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ஷோரூம்லேயே வந்துட்டு வெஹிக்கிளுக்கு வேக்ஸ் ப்ளஸ் பாலிஷ். இந்த vlog நம்ம எங்கேருந்து பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கொரட்டூரில் இருக்கிற ராயல் கார் வாஷ் இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கார் வாஷிங் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் எங்கேயுமே வாஷ் கொடுக்காம டைரெக்டாக இங்கே தான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். இதோட வாஷ் வீடியோவும் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப் பட்டர்ஃப்ளை லிஃப்ட் டைப் சொல்லுவாங்க. ஸோ அந்த இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த vlog எப்படி இருக்குன்றத பார்ப்போம் வாங்க. ஸோ நம்மளால் ரெடி ஃபார் வாட்டர் வாஷ். ஸோ பார்த்தீங்களா, நான் சொன்ன அந்த ரொம்பவே அழுக்கான இது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்டீரியர் காட்டிடுறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பயங்கரமாக அழுக்காயிட்ருக்கு. ப்ளஸ் இந்த பேர்ட் ட்ராப்பிங்ஸ் பார்த்தீங்களா, ஸோ இதோட எஃபெக்ட்டு நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேர்ட் ட்ராப்பிங்னால ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு நினச்சிட்ருப்போம். பட் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடம் மட்டும் தனியாக அப்படியே நம்மளுக்கு வந்து வாட்டரோட நிற்காது, வாட்டர் இங்கே நிற்காது, ஒரு மாதிரியே நிற்கும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி வெஹிக்கிள் பானட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஸி ஃபீல் இருக்கா. ஸோ இந்த ஹேஸி ஃபீல் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது, வேக்ஸ் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி vlogல பார்ப்போம். சொன்ன பார்த்தீங்கன்னா பேர்ட் ட்ராப்பிங் வந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வாட்டர் வந்து ரிப்பலண்ட் மாதிரி இருக்கும்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்மளுக்கு பானட்டில் எங்கெல்லாம் பேர்ட் ட்ராப்பிங் ரொம்ப நாளாக நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா இது ஒரு ஆசிட் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து இந்த பாருங்கள் வாட்டர் மட்டும் தனியாக நிற்கிது, இந்த இடத்துல மட்டும் வாட்டர் இல்லை. ஸோ இதுதான் பேர்ட் ட்ராப்பிங் தான் இருக்கிற பிரச்சனை. கைஸ், வெஹிக்கிள் வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் இன்னும் அந்த ஷைன் ஓரளவுக்கு ரீட்டைன் ஆகிருக்கு. பட் ரொம்ப நாளாக வந்து நம்ம டீட்டெயிலிங் பண்ணாதனால வெஹிக்கிளில் இது பார்த்திங்கன்னா நல்லா ஹேஸாக இருக்கா. இதை வந்து இப்போ நம்ம வந்து வேக்ஸ் போட போகிறோம். ஸோ வேக்ஸ் போடுறதுக்காகவே ரூம் இதுதான். ஸோ இந்த ஸ்டூடியோவில் வச்சு தான் வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வேக்ஸோட ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது, என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வேக்ஸ் போட போகிறாங்க. ஸோ வாஷ் முடிச்சாச்சு வெஹிக்கிளுக்கு. ஸோ வாஷ் ப்ளஸ் க்ளீனிங் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி வேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுவாங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வெஹிக்கிள் வந்து நம்ம இந்த ஸ்டூடியோக்குள்ளே ஏற்ற போகிறாங்க. இது வந்து பிஃபோர் வேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி வெஹிக்கிளோட கிளாஸ் நம்ம அப்பப்போ கொஞ்சம் வேக்ஸ் போட்டதுனால லைட்டாக அதோட கிளாஸ் ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ மெயின் வேக்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் எப்படி ரெடி ஆகுறதுன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்டார் டஸ்ட் கிரே பார்த்தீங்கன்னா ஸ்டார் டஸ்ட்டு ப்ளூ மாதிரி இருக்கா. ஏன்னா இவனை வந்து நான் ரொம்ப நாளாக வந்து டீட்டெயில் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். மேபி ஆஃப்டர் கொரோனா வந்து வெஹிக்கிளுக்கு டீட்டெயிலிங் பண்ணுறது ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிட்டேன். கைஸ், இப்போ இந்த இதில் பார்த்தீங்களா வெஹிக்கிள் மேலே இருக்கிற அந்த பெயிண்டோட ஷைனிங்கை வந்து ரொம்பவே ஒரு ஹேஸி ஃபீல் இருக்குது, டல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து ரஃப் ஃபீல் இருக்குது, ஒரு சாஃப்ட் ஃபீல் மாதிரி வந்து நம்மளுக்கு இதில் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பெயிண்ட் கரெக்ஷனுக்கான ஒர்க் வந்து நம்மளுக்கு பண்ணி காட்ட போகிறாங்க. இந்த சிவில் மார்க்ஸ் தெரியுதுங்களா, இந்த ஸ்வில் மார்க்ஸை வந்து இப்போ நெக்ஸ்ட் அந்த பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ
அதுதான் இந்த பெயிண்ட் கரெக்ஷனில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்க்குறது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் தான் முடிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே இந்த ரெண்டுத்துக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ரெண்டுமே ஒரே ஃப்ரேமில் வச்சு காட்டுறேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, எவ்வளோ ஹேஸியாக இருக்குது பாருங்கள். ப்ளஸ் இது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே சார், டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ செகண்ட் கோட் முடிஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கோட் ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்குது. பட் இதுலேயே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இது எவ்வளோ ஒரு கிளாஸியாக இருக்குது, எவ்வளோ ஒரு ஹேஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லைட் ரெஃபரன்ஸ் வந்து நான் இப்போ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் எப்படி இருக்குது, ஓகே இதே லைட் ரெஃபரன்ஸ் நான் இதில் காட்டுறேன். ஹேஸியாக இருக்கா? இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ தேர்ட் ப்ரொசீஜர். இப்போ வந்து இது மேலே வந்து சீலண்ட் வந்து நம்மளுக்கு இப்போது அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம போட்ட ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 1.5 பேருக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம். கைஸ், இப்போ நம்ம அந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வெஹிக்கிள் வந்து சிவில் மார்க்ஸ் டைப்பில் இருக்குங்களா? ஸோ இதே வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், சுத்தமாக இல்லை. ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் பாருங்கள். ஸோ இதுதான் வெஹிக்கிள் கரெக்ஷன் பண்ணது, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டேப்புக்கு இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க். ஸோ இதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரோவோட நம்பரை கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக கேட்டிங்கன்னா அவரே சொல்லிவிடுவார். ஸோ இப்போ வந்து நம்ம செராமிக் வேக்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இதோட ஒர்க் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 to 1 year வந்து நம்மளுக்கு இதில் வரும். ரெகுலர் வேக்ஸ் போட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணோன்னே காண போயிடும். பட் இதோட லைஃப் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 1 month அப்புறம் வந்து நான் திருப்பியும் காட்டுறேன். உங்களுக்கு அந்த செராமிக் வேக்ஸ்க்கும் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸும் காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்றது பாருங்கள். எனக்கு வந்து இப்போது மனசு ஒத்துக்கலை, வேக்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி, இப்போ பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் போயிடலாமான்ற மாதிரி தான் ஒரு தாட் இருக்குது. கைஸ், பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸே பாருங்கள். கரெக்டாக அந்த சென்டரில் லைட்டு சென்டராக வைக்கிறேன். ஸோ ரைட் சைடு எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து அன்ப்ராசஸ்ட் ஏரியா, இது வந்து ப்ராசஸ் பண்ண ஏரியா. ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நார்மல் வேக்ஸ், நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் லிக்விட் வேக்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறோம். இது வந்து டர்ட்டில் வேக்ஸ் போட்டாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இதில் வேக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கும் வேக்ஸ் அப்ளை பண்ணாததுக்கும். இப்போ கரெக்டாக அந்த 4 quadrantல வைக்கிறேன் பாருங்கள். டாப் லெஃப்ட் ப்ராசஸே பண்ணாதது, டாப் ரைட்டில் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம ரெகுலர் வேக்ஸ், இது பார்த்தீங்கன்னா டர்ட்டில் வேக்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இதிலே தெரியும். நான் டர்ட்டில் வேக்ஸ் போடலான்னு தான் வந்தேன். பட் இதை பார்த்துட்டு டர்ட்டில் வேக்ஸ் இப்போதைக்கு ஒழிச்சு கட்டிட்டு பெயிண்ட் ப்ரொடெக்ஷனே வந்து நான் ஃபுல்லாக போயிடலான் இருக்கேன். ஏன்னா வந்து என்னோடய வெஹிக்கிள் வாங்கினப்போ இந்த கலர் திருப்பியும் கிடச்சிடுச்சு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இதுலேயே முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஸ்டார் டஸ்ட் கிரே வந்து ஸ்டார் டஸ்ட் க்ளோ மாறிடுச்சுன்னு. பட் இப்போ வந்து ரியலாக ஸ்டார் டஸ்ட் கிரேவோட கலருக்கே வந்துடுச்சு. கைஸ், இப்போது பெயிண்ட் கரெக்ஷன் பார்த்துருப்பீங்க பானட்டில் பண்ணது. பட் அதே மாதிரி வந்து இப்போ ரியரில் நம்ம டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கி போயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதோட ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்றத. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் போட்டிருக்காங்க, இன்னொரு 2 ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் இந்த டிஃப்ரென்ஸ் இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்களா? ஸோ இது எவ்வளோ ஹேஸாக இருக்குது. இது பாருங்கள், வண்டி வாங்கின புதுசில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதுதான் இந்த பெயிண்ட் கரெக்ஷனில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து வேக்ஸ் சீலண்ட் போட்டு இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் இதை அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள்.
ஸோ இதுதான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இதுதான் புது காரை வந்து நம்ம ஷோரூமில் இருந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இந்த இதுலேயும் தெரியுது, அந்த லைட்டோட டிஃப்ரென்ஸ் இதில் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து பெயிண்ட் கரெக்ஷன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து இப்போ நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற டெயிலாம் இப்போ காட்டுறேன். இதெல்லாம் எப்படி மக்கி போன மாதிரி இருக்கா, பட் இதுக்கும் ப்ராசஸ் பண்ணி முடித்ததுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கலருக்கு பார்த்தா நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் தோணும், அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பானட்டில் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் கரெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த ஃபீலுக்கும் இதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். லைட்டோட இது ஒரு மக்கி போன மாதிரிலாம் இல்லாமல் கிளியர் கட்டாக தெரியுதுங்களா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து காட்டுறேன். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஃபைபர்லேயும் இதில் இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல லைட் எப்படி ஃபேட் ஆகுது, ஸோ அதே லைட் இதில் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து நம்ம வெஹிக்கிளுக்கு ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணிடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். டர்ட்டில் வேக்ஸ்லாம் வேண்டாம், போதும். இந்த மாதிரி ஆப்ஷனை பார்த்துட்டோன்னா நம்ம சும்மா விடுவோமா கைஸ். சேம் வந்து இப்போ நான் ரியர்லேயும் டெயில் லேம்ப்லேயும் காட்டுறேன் பாருங்க, நான் ஆல்ரெடி காமிச்சது தான். ஸோ சேம் டிஃப்ரென்ஸ். அப்படியே ஒரு செர்ரி பழம் மாதிரி இருக்கா. அந்த ரெட் கலருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டியாக இருக்குது. டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பெயிண்ட் கரெக்ஷன் ஒர்க்கை வந்து இன்றைக்கி எடுக்க முடியாது. அது வெஹிக்கிளுக்கு எடுத்தோன்னா அரௌண்ட் 6 hours வந்து நம்மளுக்கு வந்து டைம் தேவைப்படும். ஸோ பக்காவாக ஒரு லேயராக போட்டு ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்காக. ஸோ ப்ரோவோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இது வேணும்னு கேட்டிங்கன்னா பண்ணிவிடுங்க. கூடிய சீக்கிரத்துலேயே இதோட ஃபுல் vlog வந்து நம்ம சேனலில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்ப்போம். பாய்.